ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தையல் பழகு சரோ. நான் உங்கள் தையல் பழகு சரோ பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் ப்ளவுஸ் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி லைனிங் ப்ளவுஸ் கட்டிங்குடைய கிளாத்தில் எப்படி லைனிங் லைனிங் ப்ளவுஸ் நம்ம கிளாஸ் கட்டிங் மெத்தடில் கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் பேட்டர்ன் மேக்கிங் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ தரவாக பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம கிளாத்தில் எப்படி நம்ம ஆல்ரெடி பேட்டர்ன் சார்ட்டில் போட்டு எல்லாமே கட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு 28 சைஸுக்கு தான் நான் உங்களுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணி காமிச்சேன். இன்றைக்கி லைனிங் கிளாத்தில் அதை கட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ஒரு 3 டாட் ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் எப்படி கிராஸ் கட்டிங் மெத்தடில் நம்ம கட் பண்ணணுங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு லைனிங் கிளாத் எப்பவும் போல் நான் 1 மீட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். ஸோ ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும், ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம 3 டாட் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேக் பார்ட் தான் கட் பண்ணணும். எப்பவும் போல் 1 மீட்டர் கிளாத்தில் 100 சென்டிமீட்டருங்கிறது 1 மீட்டர் கிளாத், அதாவது 40 இன்ச். ஸோ நீங்கள் ஆப்போசிட் சைடு லென்த் அளந்து பார்த்துக்கோங்க. கரெக்டாக 40 இன்ச் இருந்தால் 1 மீட்டர். ஸோ ஃபோல்டிங் பக்கம் எப்போவுமே நம்ம பக்கம் இருக்கணும். கரைப்பகுதி ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன். இப்போ கீழே ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா பிசுரெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணி நம்ம எடுத்துடணும். ஸோ நீங்கள் உங்களுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி கிளாத் வாங்கிக்கோங்க. இப்போ 30க்கு மேலே சைஸ் இருக்குது, 30லேருந்து ஒரு 35 பாடி அப்படின்னா ஒரு 1.25 மீட்டர்லேருந்து 1.5 மீட்டர் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்லீவெல்லாம் எப்படி வைக்கிறீங்க, நார்மல் வைக்கிறீங்களா, எல்போ வைக்கிறீங்களா, பஃப் வைக்கிறீங்களா, அந்த மாதிரி டைப் பொறுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ கீழே ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணி நம்ம அந்த எக்ஸ்ட்ரா அந்த பிசுரெல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பேக் பார்ட் தான் கட் பண்ணணும். நம்ம லைனிங் ப்ளவுஸ் நார்மல் நெக் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸோ பேக் நெக் நார்மல் நெக் வைக்க போகிறோம். அதனால் கீழே மடிச்சிருக்கிறதுக்கு நான் லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால 1 இன்ச் மட்டும் விட்டுக்கிறேன். ஸோ ஸ்கேலில் கீழே இன்ச் டேப்பில் 1 இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணி நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிட்டேன். ஸோ லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால மடிச்சு வைக்கிறதுக்கு 1 இன்ச் விட்டால் போதும். சப்போஸ் நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் லைனிங் இல்லாத ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா கீழே 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் விட்டுக்கோங்க மடிச்சடிக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம ப்ளவுஸுடைய உயரம் மார்க் பண்ணணும், பேக் பார்ட்டுடைய உயரம் மார்க் பண்ணணும். ஸோ நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு 1 இன்ச் விட்டோம் இல்லையா, அந்த லைன் மேலேயே நீங்கள் ப்ளவுஸுடைய உயரத்தை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட் கப் பாயிண்ட் அளந்து வச்சுருப்போம், ஷோல்டருடைய மிட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு முடிகிற இடம் வரைக்கும். ஸோ அது எனக்கு 10.5 இன்ச் வருது. 28 சைஸில் என்னோடய கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா 10.5 இன்ச் வருது. என்னோடய சைஸ் 10.5 இன்ச். ஓகே, அந்த முன்கப் உயரம் 10.5 இன்ச் கூட நான் குறைந்தபட்சம் 1 இன்ச்லேருந்து அதிகபட்சம் நீங்கள் 2 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் 1.5 இன்ச் ஆட் பண்ணி 12 இன்ச்சுங்கிறத ஹைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பேக் பார்ட்டுடைய உயரம், அதாவது ப்ளவுஸுடைய உயரம் 12 இன்ச் அப்படிங்கிறத நான் மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் கடைசி வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம மேலே மார்க் பண்ணணும் இல்லையா, ப்ளவுஸுடைய உயரம் மார்க் பண்ண லைன், அந்த லைனில் ஷோல்டர் அகலம் மார்க் பண்ணணும். ஷோல்டர் லைனில் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோலுடைய ஹைட்டும் நான் அதே 4.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஸ்டார்டிங்லேயும் அதே 4.5 இன்ச் ஆம்கோல் ஹைட் இருக்கிற மாதிரி மேலேருந்து கீழே வெர்டிக்கலாக இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஹரிஜென்டலாகவும் 4.5 இன்ச் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். அதை இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி நான் கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணி விட்டாச்சு அந்த ப்ளஸ் மாதிரி இருக்கிற சிம்பிளை. இப்போ பார்த்திங்கன்னா 4.5 இன்ச் ஆம்கோல் ஹைட் வச்சுருக்கேன். இப்போ செஸ்ட் லைனில் நம்ம செஸ்ட்டுடைய அகலத்தை மார்க் பண்ணணும். ஸோ செஸ்ட்டுடைய அகலம் எப்படி கண்டுபிடிக்கணும், நம்மளுடைய பாடி மெஷர்மெண்ட்டை 4 அளவு வகுத்துட்டு 1/2 இன்ச் கூட்டி வைக்கணும். இது நார்மல் நெக் ஃபார்முலா. ஸோ நீங்கள் நார்மல் கழுத்து வைக்கிறீங்க அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. உடம்பளவை 4 அளவு வகுத்துட்டு 1/2 இன்ச் கூட்டி வைக்கணும். அப்போ 28 4 அளவு வைக்கல 7 இன்ச் வரும். அது கூட 1/2 இன்ச் ஆட் பண்ணி 7.5 இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன். அதிலிருந்து தையலுக்காக, அதாவது சீம் அலவன்ஸ் 2 இன்ச் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் 1.5 இன்ச் வைக்கிறீங்கன்னா அதே 1.5 இன்ச் ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நான் 2 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ கீழே இடுப்புடைய அகலம் மார்க் பண்ணணும். இடுப்புடைய அகலத்துக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா இடுப்பு அளவு கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த அளவை 4 அளவு வகுத்துட்டு 1.5 இன்ச் கூட்டி மார்க் பண்ணிக்கோங்க, அதாவது டாட்டுக்கும் சேர்த்தி. அதாவது கீழே சென்டர் டாட் பிடிப்போம் 1 இன்ச்சுக்கு, 1/2 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கல 1 இன்ச் போயிடும். அப்புறம் 1/2 இன்ச் லூஸுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆம்கோல் வளைவு மார்க் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஆம்கோல் ஹைட்டு மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஆம்கோல் உயரம் அதில் பாதியை மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு ஆம்கோலுடைய லைனும் செஸ்ட் லைனும் எங்கே மீட் ஆகுதோ அதோட மிட் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் இருக்கிறவங்க, அதாவது லீனாக இருக்கிறவங்க எல்லாமே 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மிட் பாயிண்ட்லேருந்து. ஸோ இந்த 2 பாயிண்ட்டுமே ஆம்கோல் ஹைட்டில் பாதியும் இப்போ மிட் பாயிண்டில் மார்க் பண்ண அந்த 1 இன்ச் மார்க்கிங்கும் மீட் ஆகிற மாதிரி ஆம்கோல் ஸ்கேலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே கூட இந்த வளைவு கொடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் 2 பாயிண்ட்டுமே ஒரே தடவை கனெக்ட் ஆகும்னு இல்லை. ஸோ மேலேருந்து அப்படியே அந்த வளைவை கொடுத்துட்டு அப்படியே 2வது வளைவையும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா அளந்து பார்த்துக்கோங்க ஆம்கோல் சுற்றளவு கரெக்டாக வருதான்னு. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா உடம்பளவை 4 அளவு வகுத்துட்டு 1 இன்ச் மைனஸ் பண்ணணும். அப்போ உடம்பளவு 28 4 அளவு வைக்கல 7 இன்ச் வரும். அது கூட 1 இன்ச் மைனஸ் பண்ணால் 6 இன்ச் கிடைக்கும். இதுதான் வந்து ஆம்கோல் சுற்றளவு. ஸோ அந்த 6 இன்ச் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் சேர்த்தி வருது. மேலே வந்து இப்போ 1/2 இன்ச் ஸ்லோப் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எங்கே ஆம்கோல் ஹைட் மேலே பாயிண்ட் பண்ணிக்கிறீங்க இல்லையா, அங்கேருந்து 1/2 இன்ச் மேலே கொடுத்துக்கோங்க. ஷோல்டர் லென்த் மார்க் பண்ண லைன்லேருந்து பாயிண்ட்லேருந்து மேலே 1/2 இன்ச் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த ஷோல்டருக்கு பிடிச்சி தைக்கிறத விட்டுட்டு அளந்து பார்க்கல எனக்கு வந்து 6 இன்ச் வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 6 இன்ச் வருது. ஏன்னா நம்ம மேலே 1/2 இன்ச் விட்டுட்டு தான் அளந்து பார்க்குறோம். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்தாலும் பரவாயில்ல, நான் அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஷோல்டர் லென்த் மார்க் பண்ணணும். அதாவது நம்ம ஷோல்டர் அகலம் ஃபுல்லாக வச்சுருக்கோம். அதில் இப்போ வந்து கழுத்துடி அகலமும் ஷோல்டர் அகலமும் பிரித்து வைக்கணும். நீங்கள் வந்து 4.5 ரெண்டாக பிரித்தாவும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஷோல்டர் லென்த் வருதோ அதை 2 சமமாகவும் பிரிச்சுக்கலாம். இல்லைனா கழுத்துடி அகலத்தை கம்மியாக வச்சுட்டு ஷோல்டர் அகலத்தை அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. நான் வந்து ஷோல்டர் அகலம் வந்து 2.25 வச்சுருக்கேன். அதாவது கை ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் வேணும், கழுத்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச் வேணும். டோட்டலாக வந்து நான் 2.25 இன்ச் வச்சுருக்கேன். 2 இன்ச் எனக்கு ஃபினிஷிங்கில் வர மாதிரி வச்சுருக்கேன். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நான் கழுத்துடி அகலமாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கழுத்துடைய உயரம் வந்து பின்கழுத்து உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா உடம்பளவு 4 வகுத்துக்கணும். பாடி மெஷர்மெண்ட்டு 4 டிவைட் பண்ணி நான் 7 இன்ச் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன். அகலம் வந்து பார்த்திங்கன்னா மேலே எனக்கு 1.25 இன்ச் வச்சுருக்கேன் இல்லையா, கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதை வந்து பாக்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ மேலே வந்து நம்ம ஸ்லோப்புக்காக 1/2 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கிறோம். ஷோல்டருடைய லென்த் எங்கே முடிஞ்சதோ அந்த லைன்லேருந்து ஸ்லோப்புக்காக ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதை வந்து கழுத்துடைய அகலத்து கூட ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து இப்போ எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், மேலே வந்து நான் 1.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே வந்து 1/2 இன்ச் சேர்த்து 2.25 அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது கழுத்துடைய அகலத்தை. இப்போ வந்து பானைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உயரத்தை கம்மி பண்ணி மார்க் பண்ணணும். அகலம் வந்து நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்க, மேலே 1.25 இன்ச் விட கீழே 1/2 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா பானைக்கு மார்க் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கணும் ஹைட் வைஸில். ஸோ உயரத்துலேருந்து நான் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி 6 இன்ச் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக மார்க் பண்ணி காமிச்சேன். இப்போ நான் வந்து ரவுண்டு கழுத்து தான் கட் பண்ண போகிறேன். அதனால் வளைவு ஸ்கேலை யூஸ் பண்ணி நான் ரவுண்டு கழுத்தை வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட நெக்கை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சேனலில் வந்து நெக் டிசைன் வந்து எப்படி கட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெக் பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி கட் பண்ணணுங்கிறத டீட்டெயில்டாக வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக் டிசைன் வந்து நீங்களும் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம கீழே இடுப்புடி அகலம் 7.5 இன்ச் மார்க் பண்ணதில் பாதியை மார்க் பண்ணிக்கோங்க. 7.5 பாதி வந்து எனக்கு 3.25. அந்த 3.25 கிட்ட ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு 1/2 இன்ச் முன்னாடியும் பின்னாடியும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் டாட் பிடிக்கிறதுக்காக. இப்போ வந்து மேலேயும் அதே 3.25 இன்ச் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சென்டரில் இருக்கிற மார்க்கிங்கை வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாகவும் 1/2 இன்ச் வெளியிலையும் உள்ளேயும் மார்க் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இப்படி கிராஸாகவும் மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில். ஓகே, இப்போ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டாட்டுக்கு அகலம் வச்சிங்களோ அதுலேருந்து 1 இன்ச் கூட்டி மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டுடைய ஹைட்டு, சென்டர் டாட்டுடைய ஹைட்டு. ஓகே, இப்போ லைனிங் ப்ளவுஸில் வந்து கீழே ஒரு ஸ்லோப் கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸ் வந்து டாட் பிடிச்சதுக்கப்புறமா ஏற்ற இறக்கமாக இருக்கும். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. எங்கே உங்களுக்கு சீம் அலவன்ஸ் முடியுதோ அங்கேருந்து இடுப்பகலம் மார்க் பண்ணதில் சீம் அலவன்ஸ் எங்கே முடியுதோ அங்கேருந்து 3/4 இன்ச் மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டாட்டு கீழே மடிச்சரிக்கிறதுக்கு விட்ட லைன்லேயும் கீழேருந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணி இப்படி கிராஸாக ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஸ்லோப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாட் பிடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மடிச்சடிக்கையில் உங்களுக்கு கீழே வந்து நேராக வரும். நம்ம மடிச்சடித்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேராக வரும். அதுக்காக தான் இந்த ஸ்லோப் கொடுக்குறோம். இது விருப்பம் இருக்கிறவங்க கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம எல்லாமே மார்க் பண்ணியாச்சு, கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். மேலே வந்து நம்ம 1/2 இன்ச் ஸ்லோப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஸ்லோப்பையும் வந்து கட் பண்ணிடுங்க. அப்படியே அந்த ஆம்கோல் வளைவு நேர் கொண்டு போய் அப்படியே நம்ம அப்படியே ப்ளவுஸ் முடிகிற இடத்துலையும் பேக் பார்ட் முடிகிற இடத்து வரைக்கும் கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம பேக் பார்ட் வந்து சூப்பராக கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம நார்மல் கழுத்து தான் இன்றைக்கி கட் பண்ணுறோம். பேக் பார்ட்டில் நார்மல் நெக் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து பேக் பார்ட் வந்து நம்ம நார்மல் நெக் வந்து கட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட நெக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ பேக் பார்ட் கட் பண்ணி முடிச்சாச்சு. எங்கெங்கெல்லாம் நான் ஆச்சஸ் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் ஆச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த நெக்கோடைய ஷேப் வந்து ரவுண்டாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இதை வந்து யூ ஷேப்பில் குறுகலாக கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொருத்தர் விரிவாக கேட்டாங்கன்னா விரிவாக கொடுத்துக்கோங்க. குறுகலாக வேணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் குறுகலாக கூட கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி ட்ரா பண்ணணும் அது எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து ப்ளவுஸ்க்கு குர்த்திக்கெல்லாம் எப்படி நெக் டிசைன் வந்து ட்ரா பண்ணணும், எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை
டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் இந்த சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க, வீடியோவை இப்போ தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாச்சஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாம் நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. மடிச்சடிக்க வேண்டிய இடத்துல, ஆம்கோல் சுற்றளவு முடிகிற இடத்துல, டாட்டுக்கு மார்க் பண்ண இடத்துல எல்லாம் சிசர் கட் கொடுத்துக்கோங்க. அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் தான் கட் பண்ணணும். ஸ்லீவுக்கு வந்து 4 கிளாத் வேணும். ஸோ ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் எப்போ இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு மடி மடிச்சிருக்கிற கிளாத்தை இன்னொரு மடி மடிச்சுக்கோங்க. நம்ம பேக் பார்ட் எங்கே கட் பண்ணணுமோ அங்கேருந்து ஆப்போசிட் சைடு இருக்கும் இல்லையா, நம்மளுடைய லெஃப்ட் சைடு பக்கமாக இருக்கும் ரிமைனிங் கிளாத் இருக்கும், அதை ஆப்போசிட்டில் மடிச்சுக்கோங்க. இப்போ 4 கிளாத் இருக்கும். ஸோ 2 ஸ்லீவ் கட் பண்ணணும். இப்போ வந்து கீழே மடிச்சடிக்கிறதுக்கு நான் 3/4 இன்ச் விட்டுருக்கேன். இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம். அதனால் ஸ்லீவுக்கு மடிச்சடிக்கிறதுக்கு 3/4 இன்ச் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன், லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு மார்க் பண்ண லைன்லேருந்து நம்ம ஸ்லீவுடைய ஹைட்டு மார்க் பண்ணிக்கணும். நான் வந்து எல்போ ஸ்லீவ் வைக்கிறதுனால 9.5 இன்ச் கூட 10 இன்ச் கூட நான் 1/2 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். 10.5 இன்ச் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்கே கையை எல்போ மடக்குறீங்க இல்லையா, அந்த இடம் வரைக்கும் நீங்கள் எல்போவுடைய உயரத்தை அளந்துட்டு அதோடைய ரவுண்டையும் அங்கேயே அளந்துக்கோங்க. நீங்கள் எங்கே ஹைட்டு எடுக்கிறீங்களோ அந்த இடத்துலையே கையுடைய சுற்றளவையும் அளந்து எடுக்கணும். ஸோ அப்படி அளக்கில நான் எனக்கு எல்போ கைக்கு வந்து 10 இன்ச் வந்து ரெடி மெஷர்மெண்ட், அது கூட 1/2 இன்ச் மடிச்சு அதாவது ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ஷோல்டர் கூட அட்டாச் பண்ணுறதுக்கு சேர்த்து நான் 10.5 இன்ச் அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிட்டேன். நீங்கள் நார்மல் ஸ்லீவ் வைக்கிறீங்க அப்படின்னா நார்மல் கையுடைய உயரத்தை எடுத்துக்கோங்க. அந்த இடத்துலையே நீங்கள் கையுடைய ரவுண்டையும் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ உள்வளைவுடைய ஹைட் வந்து மார்க் பண்ணணும். உள்வளைவுடைய உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து பாடி மெஷர்மெண்ட்டை 10ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அதாவது செஸ்ட் டிவைடட் பை 10 போட்டுக்கோங்க. அப்போ 28 டிவைடட் பை 10 போட்டால் 2.8 வரும். அந்த 2.8 நான் மார்க் பண்ணி அந்த லைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். அதாவது எங்கே நீங்கள் 10 இன்ச் உயரம் மார்க் பண்ணிங்களோ அந்த லைன்லேருந்து தான் நம்ம உள்வளைவுடைய உயரத்தை மார்க் பண்ணணும். உள்வளைவுடைய அந்த அகலம் வந்து மார்க் பண்ணணும். 2.8 மார்க் பண்ணதில் இப்போ ஆம்கோல் வளைவு நம்ம என்ன அளந்து எடுத்தோம், 6.25 இன்ச். அந்த 6.25 இன்ச்சை நான் கிராஸாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 6.25 பாதி எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதில் பாதி 3.1 மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே கையுடைய உயரம் எங்கே முடியுதோ அங்கேருந்து ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரவுண்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஆம்கோல் ஷேப் எடுக்கணும் இல்லையா, அந்த ஷேப்பை வந்து நான் அப்படியே ரவுண்டாக கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து உங்கள்கிட்ட ஆம்கோல் வளைவு ஸ்கேல் இருந்துன்னா அதை ரிவர்ஸில் எடுத்துக்கோங்க. அதாவது ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேல் வளைவை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் கையுடைய உயரம் இப்போ எல்போ கை வைக்கிறீங்கன்னா அந்த 10 இன்ச் எங்கே மார்க் பண்ணிங்களோ அங்கேருந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. காமனாக எல்லாருமே 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டு கொடுத்துக்கோங்க. அது அப்படியே வந்து எங்கே சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை கொண்டு போய் கிராஸாக முடிச்சுக்கோங்க. இப்போ வந்து உள்வளைவு கொடுக்கணும். உள்வளைவு கொடுக்குறதுக்கு இப்படியே நான் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணிக்கிறேன். அப்படியே ஒரு 2 பெண்டு கொடுத்துக்கிறேன். சென்டரில் மார்க் பண்ணிக்கிறோம் இல்லையா 3.1, அங்கேருந்து எஸ் மாதிரி இந்த மாதிரி எஸ் பெண்டு மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து மார்க் பண்ணியாச்சு. மேலே வந்து அந்த ஆம்கோ ஷேப் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அந்த குழிவுக்கும் வந்து நம்ம அந்த உள்வளைவு வந்து கொடுத்தாச்சு. அப்படியே அந்த எஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்துக்கோங்க, நார்மல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நார்மல் கையுடைய உயரத்தையும் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நார்மல் கையுடைய உயரம் 5.5 இன்ச், அதை வந்து நான் மார்க் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ கீழே கையுடைய ரவுண்டு எடுத்துருப்பீங்க இல்லையா, கையுடைய சுற்றளவு அது வந்து எனக்கு 4.5 இன்ச், அதில் 1/4 இன்ச் லூஸ்க்கு சேர்த்து 4.25 மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் பேக் பார்ட்டுக்கு எவ்வளோ சீம் அலவன்ஸ் விட்டீங்களோ ஸ்லீவுக்கும் அதே சீம் அலவன்ஸ் வந்து விட்டுக்கோங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம கிராஸை ஜாயின் பண்ணி விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ சென்டரில் ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கோங்க கையுடைய உயரம் முடிகிற இடத்துல. அதே மாதிரி 6.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இல்லையா, ஆம்கோல் சுற்றளவு அங்கேயும் வந்து சிசர் கட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம மேல் ரவுண்டு மட்டும் தான் கட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்லீவை விரிச்சிட்டு தான் நம்ம வந்து உள்வளைவை கட் பண்ணணும். ஸோ இப்போ 2 ஸ்லீவ் இருக்குது. இப்போ வந்து மடிச்சடிக்கிறதுக்கு விட்ட இடத்துலையும் ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கோங்க அடையாளத்துக்காக, நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம 2 ஸ்லீவுமே வந்து மடித்து போட்டு கட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து விரிச்சிட்டு தான் நம்ம உள்வளைவை கட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ரண்ட் அந்த குடஞ்சி வெட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு தான் இருக்கணும், முன்பக்கம் தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம குடஞ்சி வந்து விரிச்சிட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ அப்படியே வந்து கட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங்கில் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அப்படியே அந்த ஸ்லீவை விரிச்சிட்டு தான் 4 கிளாத்தாக மடித்து தான் 2 கிளாத்தாக விரிச்சிட்டு தான் கட் பண்ணணும். இப்போ உள்வளைவுன்னு தெரியறதுக்காக சென்டரில் நம்ம ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்லீவில் நம்ம எங்கே உள்வளைவு கொடுத்தோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு, அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உள்வளைவு இல்லாத சைடு வந்து பேக் சைடு அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஸ்லீவில் வந்து அப்படியே திருப்பிக்கோங்க, ரிவர்ஸில் போட்டுட்டு நம்ம வந்து உள்வளைவை கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கணும். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் இருக்கணும்.
2 ஃப்ரண்ட்டுமே ஆப்போசிட்டில் இருக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட் பார்ட் தான் கட் பண்ணணும். ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. ஓகே, ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு வந்து ஓப்பன் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம வந்து இப்போ கிராஸ் கட்டிங்கில் தான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ லைனிங் ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் மெத்தடில் தான் கட் பண்ண போகிறோம். ஸோ பேக் பார்ட்டை கிராஸாக போட்டுக்கோங்க. ஸோ கிராஸ் கட்டிங்க்கும் ஸ்ட்ரெயிட் கட்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறப்போ கிளாத் வந்து நல்லா நம்மளுக்கு இழுத்து கொடுக்கும். ஸோ நீங்கள் இப்படி கிராஸாக போட்டு இழுத்து பார்த்தீங்கன்னா துணி வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இழுத்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பேக் பார்ட் உடைய ஸ்டார்டிங்கில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பேக் பார்ட் முடிகிற இடத்துலையும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் போட்டுக்கோங்க. அதாவது நம்முடைய லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் போட்டுக்கோங்க. கீழே பேக் பார்ட்டுடைய ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறீங்க இல்லையா, அங்கேயும் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்குக்கிட்டேயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வளைவு வரைக்கும் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. ஆம்கோல் ரவுண்ட் எங்கே முடியுதோ, அந்த வளைவு எங்கே முடியுதோ அது வரைக்கும் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ மேலே வந்து அப்படியே அந்த நெக்கோடைய லைனையும் வந்து அப்படியே ஒரு ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. இப்போ ஆம்கோல் வளைவு முடிகிற இடத்துல நம்ம நாச்சஸ் கொடுத்துக்கிற இடத்துலையும் ஒரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க. கீழே பேக் பார்ட்டுடைய ஹைட் 12 இன்ச் மார்க் பண்ண இல்லையா, அங்கேயும் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். இந்த லைனை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாமே நம்ம வந்து ட்ரேஸ் எடுத்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ பேக் பார்ட்டை வந்து நம்ம எடுத்துடலாம். சைடில் வந்து ஆம்கோல் முடிகிற இடத்துலையும் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து அப்படியே பேக் பார்ட்டை வச்சு ட்ரேஸ் எடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக் நெக்கிலிருந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணணும். பேக் நெக்குடைய ஹைட் வந்து நம்ம 7 இன்ச் வச்சோம். இப்போ அதுலேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் மைனஸ் பண்ணி ஃப்ரண்ட் நெக்குடைய உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறீங்க இல்லையா, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் கிராஸாகவும் நீங்கள் இன்ச் ஷேப்பில் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அந்த 2 லைனுமே இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேக் நெக்கில் வந்து கீழே வந்து கழுத்துடைய அகலம் வந்து நம்ம 2.25 வச்சோம். இப்போ 1/2 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கழுத்துடைய அகலம் எவ்வளோ வச்சிங்களோ அது கூட வந்து 1/2 இன்ச் அதிகப்படுத்தி கீழே வந்து ஃப்ரண்ட் நெக்குடைய கழுத்துடைய அகலமாக மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் 1/2 இன்ச் மட்டும்தான் உள்ளதள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஹூக் பட்டி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம மடித்து தைக்கிறப்போ அந்த ஹூக் அட்டாச் பண்ணுறப்போ நம்ம வந்து கிளாத் வந்து நம்மளுக்கு அந்த அகலம் வந்து கம்மியாயிரும். அதனால தான் வந்து அதிகப்படுத்தி உள்ளே வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ இது அப்படியே வந்து மேலே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அகலப்படுத்தி அதிகப்படுத்தி வச்சுருக்கிற லைனை வந்து மேலே அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்து நீங்கள் என்ன கழுத்து கொடுக்குறீங்களோ அந்த கழுத்தை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ரவுண்டு கழுத்து தான் கொடுக்க போகிறேன். அதனால் நான் வந்து ரவுண்டு கழுத்து வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து மேலே நம்ம உள்ளதள்ளி ஒரு 1/2 இன்ச் உள்ளதள்ளி மார்க் பண்ணிக்கிறோம் இல்லையா, அங்கேயும் வந்து ரவுண்ட் நெக் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற லைனில் வந்து ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள 1/2 இன்ச் உள்ளதள்ளி மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேயும் வந்து ரவுண்ட் நெக் வந்து நான் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து நம்ம பேக் பார்ட்டுடைய உயரம் மார்க் பண்ணோம் இல்லையா, 2 சைடுமே ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஜாயின் பண்ணி ஒரு பெரிய ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஹரிஜாண்டலாக. ஸோ இந்த லைன் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு லைன் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணுறதுக்காக நம்மளுடைய ஃப்ரண்ட் கப்பு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். இப்போ லைனிங் ப்ளவுஸ் கிராஸ் கட்டிங்கில் கட் பண்ணுறதுனால நம்ம என்ன அளவு முன்கப்பு உயரம் என்ன வந்ததோ அதை அப்படியே வந்து மார்க் பண்ணணும். ஷோல்டருடைய மிட் பாயிண்ட்லேருந்து கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 10.5 இன்ச் வந்தது, அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே பேக் பார்ட் உயரம் 12லிருந்து மேலே நம்ம மார்க் பண்ணிக்கிற அந்த பாயிண்ட் 10.5 இன்ச் பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1.5 இன்ச். அந்த 1.5 இன்ச் 2 சைடும் இருக்கான்னு பார்த்துட்டு நான் மார்க் பண்ணி கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம செகண்டாக போடுற லைனு தான் நம்ம வந்து டாட்டுக்கு மார்க் பண்ணணும். ஸோ இப்போ வந்து மேலே ஒரு கிராஸ் கொடுக்கணும் இல்லையா, பட்டிக்கு மார்க் பண்ணுறதுக்காக. அதுக்கு நான் வந்து 1 இன்ச் மட்டும்தான் மேலே எடுக்கிறேன். நீங்கள் வந்து அதிகபட்சமாக நீங்கள் வந்து உங்களுடைய பாடி சைஸை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஃபார்முலா படி நார்மல் நெக்குடைய ஷோல்டர் அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னவோ அதை வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு ஷோல்டர் அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து நார்மல் நெக்குக்கு உடம்பளவை 8 வகுத்துட்டு 1 இன்ச் கூட்டணும். அப்போ 28 8 வகுத்துட்டு 1 இன்ச் கூட்டையில் ஆன்சர் வந்து 4.5 இன்ச் கிடைக்கும். கால்குலேட்டரில் இதை கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த 4.5 இன்ச்சை வந்து நம்ம ரெண்டாவது மார்க் பண்ணோம் இல்லையா, மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கிறோம் பாருங்கள், அந்த லைனில் தான் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் 4.5 இன்ச்சு கிட்ட ஒரு பாயிண்ட் பண்ணிவிட்டு அதில் பாதி 2.25 கிட்ட ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போ அந்த 2.25 பாதி வந்து 1.1, அந்த 1.1 தான் எனக்கு டாட்டு பிடிக்கணும். ஸோ ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு அகலம் கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ஃபார்முலா படி நான் அப்ளை பண்ணினா 4.5 இன்ச் வந்தது, அதில் பாதி 2.25, அதில் பாதி வந்து 1.1. ஸோ அந்த 2.25 தான் நம்ம டாட்டுடைய அகலமாக எடுத்துக்கிறோம், அதில் பாதி வந்து 1.1. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருந்து ஹைட் மார்க் பண்ணணும், டாட்டுடைய ஹைட் மார்க் பண்ணணும். டாட்டுக்கு வந்து நீங்கள் அகலம் எவ்வளோ வந்தது 1.1, அது கூட நீங்கள் 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ கூட்டி ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ நீங்கள் டாட்டுடைய உயரம் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஷோல்டர்லேருந்து உங்களுடைய பஸ்ட் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, நிப்பிள் பாயிண்ட், அது வரைக்கும் உள்ள லென்த்தை மேலேருந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபஸ்ட் டாட்டுடைய ஹைட்டை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நான் மார்க் பண்ணியில் பார்த்தீங்கன்னா எனக்கு டாட்டுடைய ஹைட் வந்து ஈஸியாக கிடச்சிரும். நீங்களும் உங்களுடைய ஷோல்டருடைய மிட் பாயிண்ட்லேருந்து பஸ்ட்டுடைய முடிகிற இடம் வரைக்கும் அளக்கக்கூடாது. பஸ்ட்டு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, நிப்பிள் பாயிண்ட், அது வரைக்கும் உள்ள லென்த்தை மேலேருந்து கொடுத்துக்கோங்க. நம்ம பஸ்ட்டுடைய டவுன் வரைக்கும் எடுத்தது தான் நம்ம வந்து டாட்டுக்காக நம்ம இப்போ மார்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ செகண்ட் டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணணும். செகண்ட் டாட்டுக்கு மார்க் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நெக்கு கிட்ட இருந்து கீழே அந்த டாட்டுக்கு மார்க் பண்ண லைன் வரைக்கும் உள்ள லென்த்தை வந்து அளந்து பார்த்துக்கோங்க. இப்போ 5 இன்ச் இருக்குது அப்படின்னா அதில் பாதி 2.5. அப்போ அந்த 2.5 கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து செகண்ட் டாட்டுடைய மார்க்கிங், அதாவது சைடு டாட், சைடு ஆம்கோல் டாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மார்க்கிங். இப்போ வந்து ரெண்டாவது டாட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 இன்ச் கொடுத்துருக்கேன். நல்லா கப்பு வந்து நல்லா ஷார்ப்பாக வேணும், எடுப்பாக வேணும் அப்படின்னா 1 இன்ச் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. லீனாக இருக்கிறவங்களுக்கு 30 பாடிக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் 1 இன்ச் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. 30லேருந்து ஒரு 35 இருக்கிறவங்க 1.25 டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. 35லேருந்து 40 செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கிறவங்க வந்து 1.5 இன்ச் வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதாவது ஃபஸ்ட் டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதே மாதிரி தேர்ட் டாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இப்போ வந்து ஆம்கோல் கிட்ட ஒரு உள்வளைவு கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு நான் 1/2 இன்ச் வந்து குடஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 1/2 இன்ச்சு குழிவு கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்கோல் சுற்றளவுக்கு முன்னாடியே ஜாயின் ஆயிடணும், அதுக்கு அதிகப்படுத்தி போடக்கூடாது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு லைன் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மேலே ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் லைனை ட்ரா பண்ணிவிட்டேன், செஸ்ட் லைனையும் ட்ரா பண்ணிவிட்டேன். இதில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு மிட் பாயிண்ட்லேருந்து நான் 1/2 இன்ச் குழிவு வச்சுருக்கேன். ஸோ மிட் பாயிண்ட்லேருந்து நான் வந்து பேக் பார்ட்டுக்கு 1 இன்ச் கொடுத்துருக்கேன், ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1/2 இன்ச் மட்டும் கொடுத்து அதை வந்து நான் நெக்கு வந்து அந்த ஆம்கோல் வளைவு வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து 1/2 இன்ச் மட்டும் குடஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் டாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு டாட் வந்து அண்டர் பஸ்ட் டாட் இருக்கு இல்லையா, அந்த அண்டர் பஸ்ட் டாட்டை வந்து வெயிஸ்ட் டாட்டுன்னு சொல்லலாம். அந்த வெயிஸ்ட் டாட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வரணும். ஸோ அதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச். இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து செகண்ட் டாட்டுக்கு வந்து நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன் கரெக்டாக வருதான்னு. இப்போ வந்து நம்ம பட்டியுடைய கிராஸ் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து 1 இன்ச் நான் மேலே ஏற்றிருக்கேன். உங்களுக்கு நான் வந்து பட்டி வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச் வரைக்கும் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம். குறைந்தபட்சம் 1 இன்ச்லேருந்து அதிகபட்சம் 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் மேலே ஏற்றிக்கலாம். நான் வந்து 1 இன்ச் மட்டும் மேலே ஏற்றிருக்கேன். ஸோ இப்போ வந்து இங்கே சைடில் ஹூக்கு சைடு நீங்கள் 1 இன்ச் ஏற்றுனீங்கன்னா அந்த சைடு ஆம்கோல் கிட்ட சைடு முடியுது இல்லையா, அங்கேயும் வந்து 1 இன்ச் மேலே ஏற்றி அந்த கிராஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் டாட்டுக்கு வந்து நான் மறுபடியும் செக் பண்ணிக்கிறேன். அந்த கிராஸ் கொடுத்ததுலேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு செகண்ட் டாட்டை நான் கரெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 1/4 இன்ச் மட்டும்தான் நம்ம அந்த செகண்ட் டாட்டுக்கு வந்து கொடுக்கணும், அதுக்கு அதிகமாக வந்து அந்த டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழேருந்து பட்டியுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2.5 இன்ச் வருது. நான் 1 இன்ச் தான் மேலே ஏற்றிருக்கேன். ஆல்ரெடி வந்து 1.5 இன்ச் பேக் பார்ட்டுடைய உயரத்துலேருந்து முன்கப்புடைய உயரம் வரைக்கும் 1.5 இன்ச் இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே இப்போ ஒரு 1 இன்ச் மேலே ஏற்றிருக்கேன். டோட்டலாக எனக்கு 2.5 இன்ச் பட்டியுடைய உயரம் கிடைக்கிது. இப்போ வந்து நம்ம டாட் பிடிச்சதுக்கு 1.1 டாட் பிடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு துணி வந்து குறைஞ்சிரும் இல்லையா, அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 1 இன்ச் வந்து சைடில் விட்டுறலாம். அதாவது நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டுடைய ரைட் சைடு பக்கமாக விட்டுட்டு அதை வந்து மேலே அப்படியே ஆம்கோல் சைடு வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. நீ ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பேட்டர்ன் மேக்கிங்லேயே நான் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பார்த்திங்கனாலே நம்ம வந்து இந்த டாட் பிடிக்கிறது, இந்த டாட்டுக்கு மார்க் பண்ணது எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக புரியும். ஸோ ஓகே, இப்போ நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பட்டியுடைய உயரத்தை வந்து நம்ம இப்படி தான் கால்குலேட் எடுத்துக்கணும். அதாவது நம்ம மேலே கிராஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதிலிருந்து கீழே பேக் பார்ட்டுடைய ஹைட் வரைக்கும் எவ்வளோ உயரம் இருக்கோ அது கூட 1/2 இன்ச் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். எதுக்காகனா நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கூட ஜாயின் பண்ணுவோம், அதுக்காக. அது இல்லாமல் மடிச்சடிக்கிறதுக்கு நம்ம 1 இன்ச் விடுவோம். அது பட்டி மார்க் பண்ணுறப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். சைடில் வந்து நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். எதுக்காகனா டாட் நம்ம 1.1 இன்ச்சுக்கு பிடிச்சிருவோம், அதுக்காக. ஓகே, இப்போ நான் பட்டி வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு நான் உங்களுக்கு பட்டி மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து 2 சைடும் உள்ள அந்த லென்த்தை வந்து அளந்து பார்த்துக்கிறேன். இங்கேருந்து கிராஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா 1 இன்ச் மேலே ஏற்றி, அங்கேயும் ரைட் சைடு இருக்கிற லென்த்தையும் அளந்து பார்த்துக்கிறேன். எனக்கு டோட்டலாக 9.5 இன்ச் வருது. அந்த 9.5 இன்ச் கூட நான் 1/2 இன்ச் சேர்த்திக்கிறேன். ஸோ 9.5 இன்ச் கூட அந்த சென்டரில் டாட் பிடிச்சதை நம்ம விட்டுறணும். 1.1 அதாவது 1.1 விட்டுட்டு நம்ம அளந்து பார்க்கணும். அதாவது 2 இன்ச்சு விட்டுட்டு அளந்து பார்க்கணும். அதை அளந்து பார்க்கல எனக்கு டாட்டுடைய அதாவது பட்டியுடைய அகலம் வந்து 9.5 இன்ச் வருது. அதுக்கு நான் 10 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் ஆட் பண்ணி 10 இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கீழே மடிச்சிருக்கிறதுக்காக நான் 1 இன்ச் விட்டுக்கிறேன். பட்டிக்கு நம்ம அடிச்சு திருப்போம் இல்லையா, அதுக்காக நான் 1 இன்ச் விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து 1/2 இன்ச் கூட விட்டுக்கோங்க.
நான் வந்து கிளாத் அதிகமாக இருக்கிறதுனால நான் 1 இன்ச் வரைக்கும் விட்டுட்டேன். உங்கள்கிட்ட கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீங்கள் 1 இன்ச் 1.5 இன்ச் வரைக்கும் மடிச்சடிக்கிறதுக்காக விட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பட்டியுடைய உயரம் மார்க் பண்ணணும். அதுக்கு வந்து பேக் பார்ட்டுடைய உயரத்துலேருந்து மேலே அந்த ஃப்ரண்ட்லேருந்து கிராஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, மேலே 1 இன்ச் ஏற்றி அது எல்லாம் அளந்து பார்த்துக்கிறேன். 2.5 இன்ச் வருது. அது கூட 1/2 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா ஃப்ரண்ட் பார்ட் கூட நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ டோட்டலாக நம்ம 3 இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 3 இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணி நான் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து பட்டிக்கு அந்த கிராஸ் மார்க் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ அளந்து எடுத்தோம் கிராஸ்க்கு 2.25 அதை மார்க் பண்ணிக்கிறேன். நான் 1 இன்ச் தான் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கிறேன் இல்லையா, அதுலேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணி கம்மி பண்ணி மார்க் பண்ணி கீழே வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த கிராஸை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மேலே வந்து 2.25 இன்ச் அந்த ஃபஸ்ட்டு டாட் வரைக்கும் உள்ள நீளத்தை அளந்து பார்த்தேன் இல்லையா, அதை மார்க் பண்ணிவிட்டு நான் மேலே 1 இன்ச் ஏற்றிருக்கேன். அதுலேருந்து 1/2 இன்ச் மட்டும் கம்மி பண்ணி 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணி அந்த வளைவு வந்து கொடுத்துட்டேன் பட்டிக்கு. அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த கிராஸ் கொடுத்தது நேரே. ஓகே, இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் நாச்சஸ் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் நம்ம நாச்சஸ் கொடுத்துக்கலாம். மடிச்சடிக்கிறதுக்கு விட்டோம் இல்லையா, அங்கே வந்து நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நாச்சஸ் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நாச்சஸ் கொடுத்துக்கோங்க பட்டிக்கு மடிச்சடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் வருது இல்லையா, அந்த வளைவு பட்டிக்கு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கூட அட்டாச் பண்ணுவோம் அந்த டாட்டு பிடிச்சதுக்கு, அதை வந்து நல்ல பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு பட்டிக்கு இன்னொரு பட்டி வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சைடு கிராஸ் வர்றது வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு பட்டி பேக் பார்ட்டு ஸ்லீவு எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு. ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு என்னென்ன லைனிங் கிளாத் வந்து என்னென்ன கட் பண்ணணுமோ அது எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறமா. ஸோ டாட் பிடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஈக்குவல் ஆயிரும். இதை நம்ம மெயின் கிளாத்தில் வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரி கிளாத்தில் தான் வந்து இப்போ வந்து இந்த ப்ளவுஸுக்கு கட் பண்ண லைனிங்கை வச்சு கட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லீவுக்கு வந்து அந்த கீழே எம்ப்ராய்டிங் டிசைன் வந்திருக்கு, அதை வந்து நான் எல்போ ஸ்லீவுக்கு வந்து அப்படியே வச்சுக்க போகிறேன். ஸோ எனக்கு அந்த ஃபுல்லாக அந்த டிசைன் வந்து ஸ்லீவுக்கு வர்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ 2 ஸ்லீவுக்கு கிடைக்கும் இல்லையா, அதனால் ஒரு ஸ்லீவை போட்டுக்கிறேன். போட்டுட்டு பின் பண்ணிக்கோங்க. கிளாத் வந்து நகராமல் இருக்கிறதுக்கு அங்கங்கே பின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இப்படி தான் நம்ம வந்து வச்சு பார்த்துக்கணும். கிளாத்தை வந்து மெயின் கிளாத்தை வந்து இந்த மாதிரி சாரீ கிளாத்தோ இல்லை நீங்கள் வந்து தனியாக ப்ளவுஸ் பீட் எடுத்து வந்திருந்தீங்களோ அந்த மாதிரி மெட்டீரியல் கிளாத் எடுத்துகிட்டு வந்திருந்தீங்கனாலும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கணும் கரெக்டாக. அப்போ தான் எல்லா அளவுகளுமே ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தனித்தனியாக ஸ்லீவ் தனியாக பேக் பார்ட் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் லைனிங்கை விட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிளாத் ரொம்பவும் அதிகமாக இருந்ததுன்னா 1 இன்ச்சாவது சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே இப்போ இந்த மாதிரி மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிளாத்தை வந்து வச்சு பார்த்துக்கணும் கரெக்டாக எல்லாமே மேட்ச் ஆகுதா அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு துணி பத்தாமல் இருந்துச்சுன்னா சைடில் ஒட்டு கூட போட்டுக்கலாம். ஸோ அதை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட்டு எல்லாமே வந்து நான் வச்சு செக் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சைடில் வந்து 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இனி வந்து நம்ம எல்லாத்தையுமே பின் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுவுமே இந்த வீடியோவில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், ஒவ்வொரு கிளாத்தையும் நான் குண்டூசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெல் பின் எடுத்துகிட்டு ஸ்லீவ் வந்து 2 ஸ்லீவுமே ஒரு ஸ்லீவுக்கு இன்னொரு ஸ்லீவ் ஆப்போசிட்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்லீவில் வந்து உள்வளைவு கீழே இருக்கிற மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து ஸ்லீவை வந்து நான் கரெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து 2 ஸ்லீவுக்கு தனியாக வந்து கட் பண்ணிக்கிறேன். கீழே எக்ஸ்ட்ரா இருந்தது அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் 2 ஸ்லீவுக்கு வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு ஸ்லீவ் வந்து உள்வளைவு வந்து கீழே வர்ற மாதிரி வச்சு நல்ல பக்கத்துக்கு மேலே பின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நல்ல பக்கம் வச்சு தான் நம்ம ஸ்லீவை வந்து அடித்து திருப்ப போகிறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவில் வந்து இன்னொரு ஸ்லீவ்லையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இல்லையா, ஒரு ஸ்லீவுக்கு ஒரு ஸ்லீவ் ஆப்போசிட் அதை வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்லீவுக்கு ஒரு ஸ்லீவ் ஆப்போசிட் இருக்கிற மாதிரி வச்சு நல்ல பக்கத்துக்கு மேலே அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டையும் இதே மாதிரி ஒரு நெக் போர்ஷனுக்கு இன்னொரு நெக் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி லெஃப்ட் சைட் பார்ட் ரைட் சைட் பார்ட் 2 இருக்கும் இல்லையா, ஸோ லைனிங்கை வந்து ஆப்போசிட்டில் வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டு ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி லைனிங் கிளாத்தை நல்ல பக்கத்துக்கு மேலே மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறப்போ நம்மளுக்கு கரெக்டாக மாறாமல் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ பேக் பார்ட்லேயும் வந்து லைனிங் கிளாத்தை வந்து ப்ளேஸ் பண்ணி பெல் பின் குத்திக்கோங்க. பட்டி பீஸ் எடுத்துக்கோங்க. பட்டியிலையும் வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே ஒரு கிராஸ் வந்து ரைட் சைடு மார்க் பண்ணிக்கிறோம் இல்லையா, ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எல்லா பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். புரிஞ்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.